वीर्यं रोधकं सुब्रह्मण्यसुतद्विजं मम गुरुं सत्ये भजे सादरं शिवाचित्रम्बरम् அன்பும் சிவனும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமென்று யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சபையில் இருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பயிரப்போகும் விஷயம் என்னவென்றால் பிரம்மச்சாரினா என்னன்னு பார்ப்போம். பிரம்ம அப்படின்னா ஞானம்ன்ற அர்த்தம். தபஹ வா ஆச்சரதி இது பிரம்மச்சாரிணி அப்படின்னு சொல்லியிருக்கு. சுப்ரபேதாகமத்தில் பிரச்சார தர்மத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரி கிரஸ்தஸ்ச வானப்பிரஸ்தஸ்ச பிக்ஷுகः அப்படின்னு சொல்லியிருக்கு. மொத்தம் 4 விதமான ஆசிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னென்ன ஆசிரமம்? முதலெடுத்தோட பிரதமாசிரமி, பிரம்மச்சாரினா பிரதமாசிரமி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கிரகஸ்தன், கிரகஸ்தன்னா பிரம்மச்சாரி, கிரகஸ்தன், வானப்பிரஸ்தன், சன்னியாசி அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரினா என்னவே பார்ப்போம். கிரகஸ்தன் அப்படின்னா ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறத்துலேருந்து அவங்க சொல்கிறது வந்து அவங்க கிரகஸ்தாசிரமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வானப்பிரஸ்தன், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க வனத்தில் போய் வாசம் பண்ணது வானப்பிரஸ்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சன்னியாசியை வந்து நானே தொடர்ந்து போகிறது வந்து நம்ம சன்னியாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்மிருதி முக்தாபுரத்தில் பிரம்மச்சாரி தர்மஹா அப்படின்னு சொல்கிறதுல 456வது பக்கத்தில் ததோ தீயேத வேதந்தோ வீக்ஷமானோ குருமுகம் அப்படின்னு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, பிரம்மச்சாரியானவன் குருகுலத்தில் போய் வாசம் பண்ணணும், குருகுலத்தில் போய் பயிலணும் அப்படின்னு சொல்லிட்டு குருகுலத்தில் வேத அத்தியனம் பண்ணணும். அந்த அத்தியன காலத்தில் அவர் வந்து குரு முகத்தை பார்த்துட்டே வேத அத்தியனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்த வாக்கியம் சாயம் பிராதஸ்ச பிக்ஷேத பிரம்மச்சாரி சமாஹிதா அப்படின்னு சொல்லியிருக்கு. காலை மாலை இரு வேலைகளையும் அவர் வந்து பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும். அந்த பிக்ஷை எடுத்து வந்த குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு நமஸ்கரித்து அடுத்ததாக அவன் கிழக்கு முகமாக உட்காந்து மௌனமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ வேத அத்தியனம் பண்ணணும், பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. அடுத்து பிரம்மச்சாரி என்னென்னலாம் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் அணிஞ்சுக்கணும்? மேக்கடை, மான் தோல், தண்டம், யஜ்னோபரிதம், பூனல், கௌபீனம், கடிசூத்திரம் எப்போதும் தணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. குருவிற்கு சுஷ்ரூஷை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. குரு சுஷ்ரூஷை அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். குருவுக்கு வந்து நமக்கு வந்து குருவுக்கு என்ன சொன்னாலும் குருவை செய்யணும். குருவுக்கு என்னென்ன பூஜைக்கு எல்லாமே நம்ம தான் எடுத்து வச்சு எல்லாமே பண்ணணும். அப்படி சொல்லும்போது எனக்கு சின்ன கதை ஒன்று தோணுது. ஒரு குருகுலத்தில் 2 சிஷ்யர்கள் இருந்தாங்க. அந்த சிஷியர்கள் வந்து ஒரு சிஷியன் வந்து அங்கே எல்லா சிஷியரும் நிறையா சிஷியர்கள் இருந்தாங்க. அதில் 2 சிஷியர் மட்டும் ரொம்ப சிசுவாக படிச்சுட்டே இருந்தாங்க. குரு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பாடங்கள் எல்லாத்தையும் நல்ல புலமையோடு அத்தியனம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் ஒரு சிஷியன் வந்து குருவுக்கு வந்து பணிவிடை மட்டுமே பண்ணிகிட்டே இருந்தான். அவன் வந்து பாடங்கள் இதெல்லாம் சொல்லும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு படிச்சுட்டே இருந்தான். அவட்டுக்கு அவனோட அத்தியன காலங்கள் முடிந்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஊருக்கு போனதுக்கப்புறம் அவள் வந்து ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு அமைச்சர் இல்லை, நம்ம ஊருக்கு ஒரு அமைச்சர் வேணும், நம்ம ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு அமைச்சர் தேடணும், அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து அறிக்கைறாங்க. நம்ம அறிக்கை வந்து அமைச்சர் இருக்காங்க, இங்கே வந்து போட்டிடுறாங்க, எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த 2 சிஷியர்கள் 2 பேரும் வராங்க. அப்போ அந்த சிஷியன் வந்து அவங்க ஊரில் அவன் தெரிஞ்சு சொல்லிகிட்டே இருந்தான். இந்த நல்லா படித்த சிஷியனும் வந்துட்டு அந்த போட்டிக்கு நான் போய் கலந்துக்கணும், நான் அமைச்சராகணும் அப்படின்றதாண்டி அந்த சிஷியன் போய் கலந்துக்கிறான். அப்போ இந்த இன்னொரு சிஷியன் ரொம்ப அமைதியான உள்ள சிஷியனும் வந்து குருவை கூப்பிட்டு நீ இந்த போட்டிக்கு போகா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சிஷியன் சொல்கிறாங்க, நான் குருவே நான் போகலை, நான் வேண்டாம், என்னை பற்றி உங்களுக்கே தெரியுமே, நான் என்னால் போக முடியாது, வேண்டாம், நான் போகலை அப்படின்னு சொல்கிறான். உடனே அந்த சிஷியன் சொல்கிறான்,
அந்த குரு சொல்றாரு, உடனே நீ போ, கண்டிப்பா நீ போகணும், பரவாயில்ல, நீ அங்கே போய் அதை கலந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அங்கே போனோம்னா இந்த 2 சிஷியர்களும் 2 பேரும் சந்திச்சுடுறாங்க. சந்திச்சோடனே இந்த சிஷியனை, ஏண்டா நீ என்ன இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன தெரியும், நீ சரி சரி வந்துக்கியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கான். முதல் எடுத்தோடனே உள்ள கூப்பிடுறாங்க. அந்த சிஷியன் உடனே நல்லா படித்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஷியன் போகிறான். போன உடனே ஒரு சின்ன கேள்வி தான் கேட்டாங்க. அந்த சிஷியனால் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. அடுத்து பதிலே சொல்ல முடியலையே, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு அந்த சிஷியனை பார்த்து அப்படி சொன்னான், ஏய் நான் போயிட்டேன், என்னாலே எந்த பதிலும் சொல்ல முடியல, நீ போய் என்ன கூப்பிட்டு தரல, உனக்கும் இப்படிதான் கிடைக்க போகிறது, நீ வா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் அந்த காலையில் வாங்கிக்காம திருப்பி குரு சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அந்த போட்டிக்குள்ள அடுத்த சிஷியம் போகிறான். போனவங்க போய் 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, 4 மணி நேரம் ஆச்சு. அந்த குரு வந்து அங்கே உள்ளவங்க எல்லாருமே அத்தியட்சன் எல்லாமே கேள்வியாக கேட்டுட்டு தான் அந்த சிஷியமே வெளியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். எப்படா நம்ம நண்பன் வருவான், அவன் நம்ம என்னன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா என்ன கேள்வி கேட்டுட்டு தான் அவன் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு போகணும் அப்படின்னு. உடனே அவன் கேட்குற எல்லா பதிலுக்கும் தான் அடுத்தடுத்து பதில் சொல்லிகிட்டே வந்தான். உடனே அந்த போட்டியில் அந்த அமைச்சர் அவன் தான் ஜெயித்தான். ஜெயித்து வெளியே வந்தோன்னா அந்த சிஷியனுக்கு ஒரே அதிர்ச்சி, நீ இன்னும் குருகுலத்திலே நீ ஒழுங்காக இருக்க மாட்டியே, நீ பாடம் எல்லாமே திக்கி சொல்லுவ, நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ பெரிய இடத்துல என்னாலையும் ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னோன்னா அவனே அந்த சிஷியன் சொல்கிறான், நான் வந்து வேணான்னு தான் சொன்னேன் குருட்ட, குரு தான் வந்து நீ போ அப்படின்னு சொன்னார். உடனே என் குரு போய் கேட்குறான், என்ன குருவே, நான் தானே எல்லாமே குரு தானே நல்லா தானே படிச்சுட்டு இருந்தேன், எல்லாமே நல்லா தானே பண்ணிட்டு இருந்தேன், என்னால் ஏன் வெளியே போய் அந்த இடத்துல அதுவும் சின்ன கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல அந்த இடத்துல அப்படின்னு கேட்கும்போது, நீ எல்லாமே நல்லா தான்ப்பா படித்த, எல்லாமே சுசுட்டு எல்லாமே பண்ணேன், அவனும் அதே தான் பண்ணான், அவனும் படிச்சுட்டு தான் இருந்தான், ஆனால் அவன் ஒழுக்கத்துடன் ரொம்ப பணிவோட ரொம்ப சிரத்தையாக எல்லாமே பண்ணான், அதனால நான் தான் அவனை அனுப்பிச்சி வச்சேன், அதனால தான் அவன் இருக்கான் அப்படின்னு. உடனே அந்த சிஷியனுக்கு அப்போ தான் புரிஞ்சுது, சார் நம்ம பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் பண்ணி நம்ம தான் இருந்தோம், அது தப்பு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, குருவுக்கு நம்ம படித்தோம் அப்படிங்கிற பாடத்தை மட்டும் படித்து முடிச்சுட்டோம், நம்ம அவ்வளோதான், வெளியே போயிட்டு நம்ம தான் அப்படின்னு இல்லாமல் நம்ம என்ன கற்றுக்கிறோம், நீங்கள் படித்தது போக என்ன கற்றுருக்கோம், ஒழுக்கத்துடன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லணும். திருக்குறளை கூட எல்லாரும் தெரிஞ்ச குறள் தான், ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் முடிவும் மோகப்படும் அப்படின்னு. உயிரோட ஒழுக்கத்தை ரொம்ப மேன்மைப்படுத்தி சொல்லியிருக்கு, திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அடுத்ததாக குருவுக்கு சுசுரூஷை சொல்லியாச்சு. அடுத்து மனுவசி ஸ்மிருதி முத்தாபத்தில் மனுவசி என்ன சொல்றாருன்னா, வேத அத்தியனம் பண்ணணும் பிரம்மச்சாரியானவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. என்னென்ன வேதம்? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அப்படின்னு 4 வேதங்கள் இருக்கு. அந்த 4 வேதங்களுக்கும் ஒவ்வொரு வேதங்களுக்கும் 3 வருஷம் படித்து மொத்தம் 12 வருஷங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே 12 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து எல்லா வேதங்களையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரம்மச்சாரி ஆசிரமத்தை அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி வேத ஆரம்பத்திலும் ஆதியிலும் அந்தியிலும் நம்ம வந்துட்டு ஓங்காரத்தை உச்சரிக்கணும். ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து ஓங்காரத்தை சொல்லி ஆரம்பிக்கலைன்னா வேதம் வந்து நமக்கு வந்து நலுக்கு விடும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காரத்தை சொல்லியிருக்கு. நலுக்கு விடும்னா மறந்து விடுமே சொல்லியிருக்கு. அடுத்து ஓங்காரத்தை முடியும் போது ஒரு ஓங்காரத்தை சொல்லலை அப்படின்னா நமக்கு ஒரு வேதம் வந்து நாசத்தை அடையும், நம்ம சொன்ன வேதம் எந்த ஒரு பலனுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக குருவை எப்படின்னா நம்ம நடந்துக்கணும். குரு வந்து நின்று இருந்தால் நம்மளும் நின்று தான் இருக்கணும். குரு பக்கத்தில் குரு உட்கார்ந்துருந்தா நம்ம நின்று தான் இருக்கணும். குருவை பார்த்த உடனே நம்ம நமஸ்கரிக்கணும். வேத அத்தியனம் வேத பாடங்கள் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்கனாலே நம்ம குரு நமஸ்கரித்து தான் ஆரம்பிக்கணும். திருப்பி முடியும் போது நமஸ்கரித்து கொண்டு முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம குருவுக்கு முன்னாடி எப்பயுமே வந்துட்டு துண்டு நம்ம வஸ்திரங்கள் இதெல்லாம் வந்துட்டு எப்பயுமே இப்போ உயர்ந்ததாக நம்ம எப்பயுமே தாழ்ந்து தான் இருக்கணும், பணிவுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்ததாக குரு வந்து குரு கூட நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து குருவோட இருக்கோம் அப்படிங்கும்போது காற்று அடிக்கும்போது நம்மளுக்கு முன்னையோ பின்னையோ காற்றடிச்சா நம்ம மேலே பட்ட காற்று குரு மேலே படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு.
அடுத்து கௌதம தர்மசூத்திரத்தில் நம்ம பிரம்மச்சாரினா எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பிரம்மச்சாரி ஃபஸ்ட்டு பிரம்மச்சாரி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து அனுபவீதன் அப்படிங்கிற வாக்கியம் சொல்லியிருக்கு. அவன் வந்து யஜ்ஞோபவீதன் பூங்கலானது போடாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி அவன் வந்து எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி வேணால் பேசலாம், எப்படி என்ன வேணால் சாப்பிடலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கான். அவன் சாஸ்திரங்களில் வந்து அப்போதைக்கு எந்த தடையும் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் யஜ்ஞோபவீதமானது போட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து ஒழுக்கமாக இருக்கணும், அவனோட தர்ம அனுஷ்டானத்தை கடைப்பிடிக்கணும், அவனோட தர்ம ஆச்சாரத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்புறம் கௌதம தர்மசூத்திரத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்குன்னா, ஒரு தடவை வந்து குருவோட வந்து யாரையாவது அவதூறாக பேசினா நம்ம அந்த இடத்துல இருக்கவே கூடாது, நம்ம அந்த இடத்துல இருக்கக்கூடாது, காலை சொல்லிட்டு வேற இடத்துக்கு நகர்வு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம குரு பேரை யாராவது கேட்டாங்கன்னா பெரியவர் பூச்சிய என்ற சப்தங்கள்லாம் சொல்லி நம்ம குரு பேரை சொல்ல வேண்டும். குரு ஒருத்தனிடம் இருப்பதை வந்து இல்லாததை கூறினால் பரிபாடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கிறதை நம்ம சொன்னோம்னா சுட்டி காமிச்சு ஏதாவது பேசினால் அது நிந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒருத்தரை பரிவாரம் பண்ணான்னா அந்த பரிவாரத்துக்காண்டி அவன் அடுத்த ஜென்மாவில் வந்து கழுதையாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே வந்து முந்திச்சானா அவன் வந்து அடுத்த ஜென்மாவில் நாய், பூச்சிகள் அந்த மாதிரி மிருகங்களாக பார்ப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம குரு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அவனோட தர்ம அனுஷ்டானங்கள், அவனோட நித்திய கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பிராத்த சந்தியாவந்தனம், பிராத்த சமிதாதானம், மாத்தியானிக காலத்தில் பிரம்ம யஜ்யம், மாத்தியானிக்கம் பிரம்ம யஜ்யம், சாயங்காலத்தில் சாயம் சந்தியாவந்தனம், சமிதாதானம் இதெல்லாம் நம்ம நித்தியம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது மாதிரி சாஸ்திரங்களில் வந்து குரு வந்து என்னென்ன வார்த்தைகள் என்னென்ன சப்தங்கள்லாம் சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்லணும், நம்ம குரு என்ன சொல்லிட்டாரோ அதை அப்படியே கடைபிடிக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி கடைபிடிச்சோம்னா நம்மளோட நித்திய கர்மா, நம்மளோட பிரம்மச்சார நியமனத்தை நம்ம நித்தியம் கடைபிடிக்கணும். நம்ம கடைபிடிச்சு அடுத்த கிரகஸ்த ஆசிரமம் போகிறதுக்கான அருகதை நம்ம தேடிக்கணும் அப்படின்னு கௌதம தர்மசூத்திரம் போதாயனம் ஆஸ்திரம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி கடைபிடிச்சோம்னா நமக்கு ரொம்ப நல்லது, நம்ம ஸ்ரேயஸை ரொம்ப தேஜஸை அடைந்து நம்ம கிரகஸ்த ஆசிரமத்துக்குள்ள போவோம் அப்படின்னு சொல்லி அத்துடன் என்னுடைய உரையை முடித்து கொள்கிறேன். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாந்தர சகாதியா சச்சுருமே தன்மைய தஸ்மை ஸ்ரீ எனக்கு இந்த வாய்ப்பு